Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்ஸ் யூஸ் பண்ணி துர்காமா கிரவுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு திக் ஷீட் இல்லனா சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரவுன் டிசைன் வரைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வந்து நான் ரெண்டாக மடித்து நடுவில் வரைஞ்சிருக்கேன். ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சம் பட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பட்ஸோட ஓரத்தில் மட்டும் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுருக்கேன். ரெண்டு பக்கமும் தடவிருக்கேன். இந்த மாதிரி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பட்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓரங்கள் மட்டும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பட்ஸ்லேயும் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம கிரவுன் டிசைன் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்க லீவ் ஷேப் ஓரத்தில் மட்டும் கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க சைடாக வச்சு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த சைடு அதே மாதிரி ஓட்டிகிட்டே வாங்க. இப்போ இன்னொரு சைடும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கார்னரில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சைடு அதே ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கம் தடவிக்கோங்க உள்ள ஓரத்தில். தடவிட்டு வெள்ளை கலர் சின்ன சின்ன பேர்ல்ஸ் இது லைனாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கேப் விடாமல். ஒரு சைடு ஒட்டிட்டேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ மறுபடியும் உள்ள கம் தடவி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு ஒட்டிகிட்டு இருக்கேன். ஒட்டினதும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சைடு அதே ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிகிட்டு இருக்கேன். ஒட்டி முடிச்சதும் கட் பண்ணிட்டேன். மறுபடியும் உள்ள ஓரங்களில் கம் தடவிட்டு ஒயிட் கலர் சின்ன சைஸ் பேர்ல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஒட்டி முடிஞ்சதும் மறுபடியும் உள்ள ஓரத்தில் கம் தடவிக்கோங்க. தடவிட்டு க்ரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதி செயின் கட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே வாங்க. சென்டர்லேருந்து இந்த ஓரத்தில் வரைக்கும் கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிகிட்ருக்கேன். ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒட்டினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. மறுபடியும் கீழே கம் தடவிக்கோங்க. க்ரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிக்கோங்க. கீழே மறுபடியும் கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க.
ஒட்டினதும் மீதி செயின் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே கம் தடவிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்மால் சைஸ் பேர்ல் மேலே ஒட்டின அதே பேர்ல்ஸ் லைனாக ஓட்டிகிட்டே வரேன். ஒட்டியாச்சு. மறுபடியும் கீழே கம் தடவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கம் தடவிட்டு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் ஒட்டுறேன் லைனாக. மறுபடியும் கீழே கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட்டு கீழே கம் தடவி க்ரீன் கலர் பால் செயின் ஒட்டுறேன். ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட க்ரௌன் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 ஓரத்தையும் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சென்டரில் கம் தடவிட்டு நான் கோல்டன் கலர் குந்தன் ஒட்டியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.